ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் தான் ஜூலை 23 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த வகையில் யூஎஸ்ஏல வந்து ஜூலை 23 தான் ப்ரீமியம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ அந்த வகையில் இப்போ அவங்க வந்து இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக ஒரு ப்ரோமோ விட்டு புது ப்ரோமோலாம் இல்லை. ஸோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ட்ரைலரே விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 22 நாங்கள் வந்து ப்ரீமியம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க எப்போதுமே ப்ரீமியம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ அதே மாதிரி ஜூலை 22 நாங்கள் ப்ரீமியம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 8:30 மணிலேருந்து ப்ரீமியம் பண்ணுறாங்க. ஸோ நைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ரீமியம் ஷோ. ஸோ அந்த வகையில் யூஎஸ்ஏல இருக்கிறவங்க முன்கூட்டியே பார்த்துருவாங்க. ஸோ பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றதுக்காக நிறைய பேர் போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷோ தான் இது. ஸோ கண்டிப்பாக வேற லெவல் சம்பவம் தான். அண்ட் இதுக்கப்புறமா இந்த ஒரு படம் அன்கட் வெர்ஷன் ஒரு சில இடத்துல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ சென்சார்ல ஒரு சில கட்ஸே இல்லாமல் அன்கட் வெர்ஷனாக ரிலீஸ் ஆகுது. ஸோ அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃபைஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நாடுகள்லையும் இந்த படம்ன்றது அன்கட் வெர்ஷனாக ரிலீஸ் ஆகுது. ஸோ தமிழ்நாட்டில் அந்த படத்தை எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு எனக்கு தெரியல. பட் ஆனால் அமேசான் பிரைமில் ப்ரீம் பண்ணும்போது அன்கட் வெர்ஷனாக தான் ப்ரீம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பட் இப்போ அமேசான் பிரைமும் இப்போ ஓடிடியில் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எந்த ஒரு நிறுவனம் வாங்குதோ அது அன்கட் வெர்ஷனாக தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நியூஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஓடிடியில் வரும்போது அன்கட் வெர்ஷனாக வரும்னு நினைக்கிறேன். அப்படி வரலன்னா நம்ம லீக் ஆன பிரிண்ட்டை பார்த்து எது எதுனா கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அப்படி வேணா பண்ணிக்கலாம். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. படம் ரிலீஸ் ஆனாதான் நமக்கு தெரியும். ஸோ போக போக தான் தெரியும். ஸோ அதனால இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு தேட்டரில் பார்க்குற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. கண்டிப்பாக தாறுமாறா ரிலீஸ் பண்ணி அதை சம்பவம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ எல்லா இடத்துலையும் 8 மணி 9 மணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க முன்னாடிலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சீக்கிரமாவே ஃபர்ஸ்ட் ஷோக்கு அனுமதி வேற கொடுத்திருக்காரு. ஒரு 1 வீக்கு வச்சுங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்திருக்காரு. ஸோ அனுமதிலாம் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில் 6 AM ஆரம்பிக்குதா இல்லை 7 AM இல்லை 8 AM தெரியல. ஸோ டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணாதான் தெரியும் தமிழ்நாட்டில். ஸோ இன்னைக்கு கர்நாடகத்துக்கான ஃபேன்ஸ் ஷோ டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ காலையில் 10 மணில ஸ்டார்ட் பண்ண போறதா அஃபிஷியலான கேவின் ப்ரொடக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இது வரட்டும். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இது இல்லை அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எத்தனை மணி ஷோ அப்படின்றது தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்க. அப்டேட் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்றேன். அண்ட் டிக்கெட் புக்கிங் தமிழ்நாட்டிலும் ஓப்பன் ஆகுறது அந்த ட்ரைலர் ரிலீஸ் நியூ ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மறுநாள் இல்லைனா அன்னைக்கே கூட ரிலீஸ் பண்ண அன்னைக்கே ஓப்பன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ட்ரைலர் வந்துச்சுன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, இந்த ட்ரைலருக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இன்னைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நேற்றுக்கான ரிலீஸ் டேட் போஸ்டர். ஸோ ஆக்சுவலாக வெயிட் பண்ணதே நியூவா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி அதில் ரிலீஸ் டேட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணோம். பட் திடீர்னு ரிலீஸ் டேட் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் டேட் போஸ்டர் இறக்கிட்டாங்க. அடுத்ததாக கண்டிப்பான நியூ ட்ரைலர் தான். ஸோ அது இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஏன்னா படம் ரிலீஸுக்கு ஒரு 7 நாள் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்க. தாறுமாறான சம்பவம் லோடிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன் படம் யூஎஸ்ஏல ஜூலை 22 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரீமியம் 8:30 மணில இருந்து பண்ணிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.